ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து கோலம்லாம் போட்டுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்தாச்சு. செடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பூ பூத்து வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கப்போ தான் ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா ஒருத்தன் பல வருஷமாக குடிச்சிக்கிட்டே இருக்கான். தன்னோட 20 வயசுலேருந்து குடிச்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு 30 வயசு ஆகுது. அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் குடிக்காமல் அந்த காசை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவன் கேட்கவே இல்லை. மறுபடியும் இன்னொரு நாள் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த குடிக்கிற காசை மட்டும் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அந்த காசை ஒரு உண்டியலில் போட்டு வச்சு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவனும் ஒரு 15 வருஷமாக குடிக்காமல் அவனுக்கு எப்பப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அந்த பணத்தை மட்டும் அப்படியே போட்டு வச்சுக்கிட்டே வரான் ஒரு உண்டியலில். அந்த உண்டியலில் ஒரு நாள் உடச்சி ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த பைக்கையும் வாங்கிட்டு முதல் ரைடு போயிட்டுருக்கான். அந்த முதல் ரைடு போயிட்டுருக்கப்போ ஒரு பெரிய லாரி அவனை அடிச்சு அவன் ஸ்பாட்லேயே அந்த பைக்கோடு சேர்ந்து ஸ்பாட்லேயே அடித்து அவன் விழுந்துட்டான். விழுந்ததோட அவனோட உயிர் போயிடுச்சு. அந்த விஷயத்த ஒரு இதில் போட்டிருந்தாங்க, ஒரு நியூஸ் சேனல் அந்த மாதிரி போட்டிருந்தப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் அவனோட 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் குடிச்சிட்டு இருந்திருக்கான். 30லேருந்து 45 வயசு வரைக்கும் 15 வருஷமாக பணம் சேர்த்து 15 வருஷமும் குடிக்காமல் இருந்து அந்த காசை அவன் வச்சு முதல்ல ஒரு பைக் வாங்குறான். அவனுக்கு பிடிச்ச பைக் என்ன பைக்குன்னு தெரியல, அவனுக்கு பிடிச்சமான ஒரு பைக்கை வாங்குறான். அதில் முதல்ல போன உடனே முதல் ரைடு ஆக்சிடெண்ட்டு. இதுலேருந்து என்ன பார்த்துக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த 15 வருஷமும் குடிச்சு உடம்பை கெடுக்கிறதுக்கு பதிலாக அவன் பைக் வாங்கி இப்படி அப்பையும் 15 வருஷம் கழிச்சு இறந்துட்டான். சரி, அவன் குடிச்சுக்கிட்டே இருந்தானா எப்படி இருந்திருக்கும் அவனோட லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15 வருஷமும் அவன் அவனுக்கு தோன்றதை, அவனுக்கு பிடிச்சதை, அவன் நினைக்கிறத அவன் செஞ்சுட்டு இருந்திருந்தா கூட அவன் அந்த 15 வருஷமும் எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுட்டு தான் செத்துட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணமாவது அவனுக்கு இருந்திருக்கும். 15 வருஷமாக அவனுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் அவன் செய்யாமல் அப்போயுமே அவனோட லைஃப் வேஸ்ட்டாக போச்சு இல்லையா? அது மாதிரி தான் நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அது ஒரு விதமாக நடக்குது. அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதனால் இருக்கிற வரைக்கும், நான் இதுக்காக தண்ணி அடிக்கணும்னு சொல்ல வரல, இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, பிடிச்ச பொருளை வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி இருக்கிறது மட்டும்தான் நிஜம். நாளைக்கு நம்ம இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது. ஏன் நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கைக்காக நம்ம அதை இதை சேர்த்தி வைக்கணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், சில விஷயம் உங்களுக்கு ஹேர் கட் பண்ணிக்க பிடிக்குமா, பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டியாக எதாவது செய்கிறதுக்கு பிடிக்குமா, செய்யுங்க. உங்களுக்கு சில பொருள்லாம் சாப்பிட பிடிக்குமா, சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிட்டு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, படம் பார்க்க பிடிக்குமா, தேட்டருக்கு போக பிடிக்குமா, அதில் இப்போ நம்ம 10 மடங்கு அதை செய்ய போகிறோன்றதில் அதில் 1 மடங்காவது நீங்கள் செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாழுங்க. ஏன்னா இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக வாழ்கிறோம், ஹஸ்பண்டுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சி நம்மளோட லைஃபுக்குன்னு திரும்பி பார்த்தா நமக்குன்னு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை நீங்கள் மெமரபிளாக செஞ்சு வச்சுக்கோங்க. அது நம்ம இறந்தாலும் நம்மளை அப்பா நம்ம அவங்க கூட இப்படி இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருந்தவங்க யாராவது ஒருத்தர் நினச்சி பார்க்குறதுக்கு கூட அது உதவும். இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே பணம் சேர்க்கணும், பணம் மட்டும்தான் உலகம் அப்படின்னு போயிடுச்சு. உலகம் பணத்துக்காக தான் எல்லாமே அப்படின்ட்டுலாம் போயிடுச்சு. அதனால் நம்ம நமக்கு பிடிச்ச சில விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், நம்ம கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா நம்மளும் ஹாப்பி தான். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த விஷயத்தை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு தான் செடி வளர்க்குறேன். பர்மிஷன் கேட்டால் என்ன, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறதுக்கு 4 பேர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறனால என்ன தப்பு இருக்குது? 4 பேர் திட்ட தான் செய்வாங்க, 2 பேர் ஓகே சொல்லுவாங்க, 2 பேர் வேணான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயத்துலேருந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறேன். அதுலேருந்து ஒரு ஃப்ளவர் கிடைக்குதுன்றப்ப எனக்கு ரொம்ப